என்னத்த எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஆமாடா, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? சாரி எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இவன் எங்கடா இன்னும் காணும்? என்னடா எல்லாரும் வந்தாச்சா? இன்னும் அண்ணி ராகவன் மட்டும் வரலப்பா. டேய், நீ என்னடா கிளம்பாம இருக்க? எங்கப்பா? எங்கயா? பொண்ணுக்கு பூ வைக்க போறேன்டா. என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? சொல்லி அவங்ககிட்ட. இல்ல, என்கிட்ட மட்டும்தான் சொன்னாங்க. கண்மணி கிட்ட யாரும் சொல்லலையே. ஏ ராகவா, நீ வேற உன் பொண்டாட்டி வரியா? உன்கிட்ட சொன்னா கண்மணி கிட்ட சொன்ன மாதிரி ஆகாதா? நாம என்ன வேத்தாள் வீட்டுக்கா போறோம்? அவ பிறந்த வீட்டுக்கு தானே, அவ தங்கச்சிக்கு தானே பூ வைக்க போறோம். இதுக்கு இல்லாம தனியா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? மா வள்ளி, நமக்குள்ள 1000 வருத்தம் இருக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் கண்மணியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி விஜய், விஜய், இந்த வாரேன் சித்தி. என்னங்க சித்தி? கிளம்பலையா? நீ என்னடி இப்படி வந்து நிக்கிற? கிளம்ப வேணாமா? ஐயோ சித்தி, சமயக்கட்டுல போட்டது போட்டபடியே கிடக்குது சித்தி. அதே சாமான்லாம் கழுவி வச்சிட்டு இருந்தேன். என்னத்த பாத்திரம்? ஷோ, என்னன்னா இவ இப்படி இருக்கா? அத்தை. இவள விட்டுட்டு நாங்க விஜயை கூட்டு வந்துடுறோம், நீங்க கிளம்புங்க. போ, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. சரிங்க சித்தி. ரெடி ஆகுமா? சரி வாங்க, நம்ம கிளம்பலாம். நீங்க கார்ல முன்னாடி போங்க, நாங்க பைக்ல வந்துடுறோம். அது என்ன பைக்ல வருது? அடிக்கிற வெயிலுக்கு பைக்ல வந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க தெரியுமா ரெண்டு பேரும்? வர வழியில கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு வீரா சொன்னா. நாங்க வரும்போது வாங்கிட்டு வந்துடுறோம், நீ கிளம்பு.